இதே மாதிரி அவ்வளோ இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத நடுவில் வைங்க. கொஞ்சோள்ள கோதுமை போட்டு அதுக்குள்ளே நிறைய தண்ணி ஊற்றி இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி சைடு அப்ளை பண்ணுங்கள். அதை அதுக்கப்புறம் ஒட்டி விட்ருங்க. இதே மாதிரி அவ்வளோத்தையும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.